சபையின் கண் உள்ள அனைத்து ஆன்ம லாபங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றவன் தானே இரண்டவன், இன்னருள் நின்றனன் மூன்றினில், நான்குணந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழும்பர் சென்றனன், தான் உணர்ந்தான் உணர்ந்திட்டு. இது எனக்கு நிறைவு விழான்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. இது தொடர்ந்து நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சி. அதனால் இது நான் என்னுடைய மனசுக்கு இதை நான் நிறைவு விழா எடுத்துக்கல. ஒரு 11 ஆண்டு காலமாக இது நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த இடத்தை சமயத்தில் உதவிய வைத்திய அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது எனக்கு ஒரு 60 வயசில் தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ முருகனி ஐயா சொல்கிற மாதிரி இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. வருவேன், நிறைய கேள்வி கேட்பேன், உண்மையிலேயே எதுவுமே புரியாது. அதுக்கு அடுத்தது இங்கே பேசுகின்றவர்கள், அது குருபானந்தா அவர்களுடைய அந்த நெட்டில் அவருடைய சொற்பொழிவுகள், வெங்கட்ராம சுவாமிகள் மற்றும் மனோகர் சுவாமிகள் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, இப்போ நான் பேசுகிறேன்றது அந்த இறையருளும் அவர்களுடைய ஆசையும்தான் என்னை பேச வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது முதல்ல. இப்போ நான் ஏதோ பேசுகிறேன், இது சரியாக தப்பான்றது எதிர்கிறவர்கள் தான் தீர்மானிக்க முடியும். ஏன்னா இப்போ சொன்னாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அந்த மனசளவுக்கு சம்பந்தப்பட்ட அறிவு கூட, அறிவுக்கு பிரமாணம் வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் குருவை ஏற்றுக்கொள்கின்றார், எந்த குருவை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் பூர்வ புண்ணியத்தில் செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு எந்த அறிவு இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அறிவு. இதில் உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு தெரியல. நிச்சயம் என்னுடைய கருத்து அது என்ன. ஏன்னா இது மறுபடியும் கூட ரிப்பீட் சொல்கிறேன், யாரை நம்ம குருவாக ஏற்றுக்கிறோமோ, நம்ம பூர்வ புண்ணியத்தினால் நம்மளுடைய மனம், நம்மளுடைய அறிவு எதை கிரகிக்கின்ற சக்தி இருக்குதோ அதை பொறுத்து தான் அறிவு. அதனால தான் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருடாட்டம் அழி குழி விழுமாறுன்ட்டு திருமூலர் சொல்கிறார். இதில் என்னென்னா, நம்மளுக்கு குரு கிடைக்கிறதும் நம்மளுடைய பூர்வ புண்ணியந்தான், குருவுக்கு சிஷ்யம் கிடைக்கிறதும் அந்த ஒரு பூர்வ புண்ணியந்தான். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், பல பேர் பலவிதமான கருத்துக்கள் இப்போ இங்கே இருக்கும் பொழுதே நிறைய கருத்துக்கள் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்கள் வரும். ஆனால் நம்ம எதையுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இல்லை. வேதத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறோம். உபநிஷத்துக்களில் சொல்லும் பொழுது இந்த அறிவுக்கு இப்படி தான் அவங்க பிரமாணம் கொடுக்குறாங்க. இப்போ அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசும்பொழுது கூட இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ பலவிதமான மக்கள் அவங்கவுங்களுக்கு தனித்தனி உடம்பு, அவங்களுக்கு தனித்தனி மனசு இருக்குதுன்னா அதுதான் ஜீவ சிருஷ்டின்னு சொல்கிறது. ஈஸ்வர சிருஷ்டின்றது இறைவனால் படிக்கப்பட்டது, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனிதன் தானே ஒரு உற்பத்தி பண்ணுறான். இப்போ அம்மா கூட பேசுனாங்க, அது அவங்க ஜே கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து பேசுனாங்க. இது வேதத்தில் சொன்ன கருத்து தான். இதுக்கு பேர் ஜீவ சிருஷ்டின்னு சொல்கிறாங்க. இது தனக்கு மட்டும் பார்க்கும்போது அது பிராதிபாசிக சத்தியம்னு கூட சொல்கிறாங்க. சத்தியத்தில் 3 சொல்லுவாங்க, பிராதிபாசிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், வியாபகார சத்தியம். வியாபகார சத்தியன்றது ஈஸ்வரனுடைய படைப்பு, அது அப்படியே தான் இருக்கும் உலகத்தில். மனிதன் தானே ஒரு விதமான எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறது ஜீவ சிருஷ்டி. அப்போ அவங்க சொல்லும்போது அதான் சொன்னாங்க. அதுதான் அது வேதத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்குது. யார் எதை எடுத்து பேசினாலும் அந்த வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் சொல்கிறாங்களே ஒழியோ, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது ஒழியோ டிஃப்ரென்ஸாக சொல்லும் பொழுது நிறைய அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதினா கூட அது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதுதான் இப்போ அது புதுசாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. திங்கிங் தாட்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்படி அந்த தாட்டுன்றதுன்னா அது பாட்டுக்கு வர எண்ணங்கள், திங்கிங்கிறது நம்மளே திங்க் பண்ணுறது. அது அப்போவே நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, மனசு அது சஞ்சலத்திலே இருக்கும், அது புத்தி நிச்சயிக்குன்னு சொன்னாங்க. அதை இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு போட்டு அப்படி எடுத்துன்னு
நிறைய, ஆனால் அனைத்தும் நல்ல கருத்துக்களே தான். அது வே ஆஃப் டெல்லிங் தான் டிஃப்ரெண்ட்டு. அதனால் நம்ம அதை ஏற்றுக்கணும். எனக்கு கொஞ்சம் குறைவான டைம் கொடுத்ததுனால ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லலாம். இந்த அவஸ்தாத்திரைய விவேகம்னு சொல்லுவாங்க. அவஸ்தாத்திரையன்னா நம்மளுக்கு 3 விதமான அவஸ்தை. இப்போ ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுழுத்தி அவஸ்தைன்னு சொல்கிறேன்ல. இப்போது நம்ம நேரடியாக இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கின்னு கொண்டுன்னு இருக்கும். இப்போ நினைவு உலகத்தில் இருக்கிறது, இப்போ அட் ப்ரெசண்ட்டில் வாழறது அது ஜாகிரத அவஸ்தை. அப்போ கனவு உலகில் போகிறோம், அங்கே ஒரு அவஸ்தை ஏற்படுது. அந்த கனவு காண்றோம், அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது அங்கே மனசு இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது. காரண சரீரத்தில் ஒடுங்கு தான் ஒடுங்குது. ஏன்னா மனசு இல்லை அப்படின்னா மறுபடியும் எழுந்தோடனே நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோன்னு சொல்கிறோம்ல. அதுதான் இப்போ சூன்யன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த சனிக விஞ்ஞானிகள் சொல்லும்போது சூன்யன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த சூன்யத்தையும் சூன்யன்னு ஒன்று சொல்ல வைக்குதில்ல. அதுதான் அந்த அறிவு நிலை, அது மனநிலை. இப்படி அந்த புரிஞ்சிக்கணும் நம்ம போகணும். மன நாசம் அடைய முடியாது. ஏன்னா இப்போது எதுவுமே ஒரு பொருள், இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். இந்த புத்தகத்தை கண் வழியாக பார்க்கும்பொழுது இதனுடைய உருவம் படியுது, பட்டு ஒரு எண்ணம், விருத்தி ஏற்படுது. அது எண்ணம்னு சொல்கிறாங்க, விருத்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மனசில் அந்த எண்ணம் எங்கே எண்ணத்துக்கு அடிப்படையாது மனசு. எண்ணத்துக்கு அடிப்படையானது மனசு. அந்த மனசில் அந்த எண்ணங்கள் பட்டு அது படும்பொழுது தான் அவங்க ஒரு ஞானம் ஏற்படுது. இதுக்கு பேர் விஷய ஞானம்னு சொல்லுவாங்க. இந்த பொருள்கள் பற்றிய நம்ம ஒரு அனைத்தை பற்றி, அதே போல் கேள்வியிலையும் நம்ம காதில் கேட்குறது, உணர்வில் அனைத்து ஞானங்களும் இந்த எண்ணத்தில் இப்போ அது மனசில் பட்டு. ஆனால் மனசு ஒரு ஜடம். அப்போ மனசு எப்படி அப்படின்னும் பொழுது மனசுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் ஐயா சொன்ன மாதிரி சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லும் பொழுது அது சித்தாக இருந்து பேரறிவாக இருக்குது. அது சித்து அந்த பேரறிவு வேறுபாடு அறியாது. எப்போது சத்து சித்தானந்தம் போட்டு அது எப்படி வேறுபாடு அறிய? நம்மளுடைய புத்தியில் தான் வேறுபாடு வரும், அறிவில் வேறுபாடு வராது. அறிவுன்றது வேறுபாடு கொடுக்காது. நம்ம புத்தி அதனால தான் மனம் எப்போவுமே ஒன்று பார்த்த பற்றும், இதை எடுத்துடணும்னு சொல்லும். அது பற்று புத்தி உடனே ஒரு கொஸ்டின் போடும், அதுதான் நிச்சயிக்கும். அதுக்கு அடுத்தது சித்தம். இப்போ நான் இதை பார்த்துட்டேன், இதனுடைய விஷயம் ஏற்கனவே இப்போ நான் எடுத்துட்டாலும் எடுக்கினாலும் இது தேவைன்னு நான் மனசில் பட்டது எனக்கு மனசில் ரெக்கார்ட் ஆகிடும். அப்போது அடுத்த பிறவி இல்லாத போனோன்னா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். அப்போ எண்ணங்கள் அப்போ அந்த மனசு மூலமாக தான் அதை டெலீட் பண்ணணும். அப்போ அதுதான் சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. மனசை சாத்விக நிலையில் வச்சுக்கணும். மனசுக்கு 2 சொல்லலாம். ஒன்று அசுரத்தன்மை வரும் பொழுது அந்த சாத்விக நிலையில் வச்சுக்கும் பொழுது மனம் அந்த இறை நிலையை இந்த ஜீவன், அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு இல்லை அப்படின்னு நினச்சி. ஆனால் அதுலேயும் பாருங்கள், ஜீவாத்மா பரமாத்மா அது 2த்துலையும் பொதுவாக இருக்குது ஆத்மா தான். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஜீவாத்மான்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். அப்போ ஜீவனு பரமாத்மாவையும் ஒன்று எடுக்கும் பொழுது அந்த ஆத்மா ஒன்றா இயங்குதுன்றதை தெரிஞ்சுக்கின்னு நம்ம அந்த நிலைக்கு போகும்பொழுது நம்மளுக்கு அந்த நிறைய அது புரிதல் ஏற்படும் பொழுது நம்ம இந்த உலக பற்றுகள், அதாவது சொன்னாங்கள்ல நிறைய பற்றுகள், அட்டாச்மெண்ட் சொல்கிறாங்கல்ல. அட்டாச்மெண்ட்டு எப்படி போனோன்னா முதல்ல இது மித்தியா, அதான் அதை சொல்கிறேன்னு இது நிலையற்றதுன்ற ஒரு எண்ணம் அதை எடுத்துக்கணும் வர்றதுக்கு அதுதான் இந்த சத் சங்கங்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இது சும்மா கேட்டுக்கினே இருக்கும்போது தான் அதனுடைய பலன் கிடைக்கும். கேட்குறது மட்டும் இல்லை, இது உள்ளே போய் உட்காந்து நிதித்தியாசனம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சிரவணம் மனனம் கேட்குறோம், அதை பற்றி நல்லதாக கட்டுதான்னு பிரித்து பார்க்குறோம். அப்போ அது கான்டம்ப்ளேஷன் சொல்கிறாங்களே, நிதித்தியாசனம் போகும்பொழுது அந்த தெளிவு ஏற்படும் பொழுது அப்போ தான் நம்ம அந்த ஆத்மாவும் அது பரமாத்மாவும் அனைத்தும் ஒன்று தான், அது ஒன்றா தான் இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவு அறிந்த பின் தன்னையே அரிசிக்க தான் இருந்தான். முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்கினாவே அது விஷயம் முடிஞ்சு போகுது. எல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ பேசுகிறாங்க. குடும்பமான அளவுக்கு உட்காந்து வீட்டில் இவங்க சொல்கிறாங்கன்னா பல பேர் பல கருத்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த கருத்து சரியானதுன்றது நீங்களே தீர்மானிச்சிங்க. ஏன்னா இந்தியாவில் இந்து மதத்தில் மட்டும்தான் அந்த விசாரன்றதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அப்படி கிடையாது, நான் சொல்கிறத செய்யணுவாங்க. இவங்க அப்படி கிடையாது, உனக்கு தோன்றியதை வழங்கு. அதுதான் ஒரு பொருள் மீது ஒரு உருவத்தின் மேல் நம்ம ஏற்பட்டு வழிபடுறது. அதுதான் ஆலம்பலம்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்தில் ஏற்றி வழிபடுறது.
முன்னால் முடியல, சரி ஏதோ ஒன்று ஒரு உருவத்தில் நம்ம அது மரத்தை கூட வணங்கு, சும்மா ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சா கூட வணங்கு அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எதுலையாவது ஒன்று நீ முதல்ல வணங்கு அப்படின்னு எடுத்தும்போது தான் முதல்ல இறைவன் இருக்கின்றது. இது எங்கே நீக்க மரம் நெஞ்சிருக்குதுன்னு திடீர்னு சொன்னால் புரியாதுன்றதுக்காக சாதாரணங்களுக்கு வரவங்களுக்கும் இது சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம செய்கிற முயற்சிக்கு அடுத்த இதில் வந்து பலன் உண்டு. அதில் நம்பணும். அடுத்த பிறவி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்க விருப்பம். அப்படி கேட்டுக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கர்மான்றது அனாதின்னு சொல்கிறாங்க, அது அனிர்வசனியம். எப்படி இது வந்து தோன்றுச்சு, இது என்ன, உடம்பு முன்ன தோன்றா கர்மா முன்ன தோன்றா நம்பாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. முதல்ல நம்பணும். எதோ ஒன்று நம்பினா தானே வாழ்க்கையில். நம்பிக்கை இல்லைன்னா எப்படி வரும்? அதனால் நம்பி இப்போ நம்ம செய்கிறது ஒரு பக்தி யோகமாக இருக்கட்டும், கர்மாவாக இருக்கட்டும், ஞான யோகமாக ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா அடுத்தது அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்குன்றது ஒரு உறுதியான நம்பிக்கையோடு செயல்பட்டு மேலும் மேலும் இந்த ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்து நல்ல நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.